வணக்கம். இன்றைய செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதலில் தலைப்புச் செய்திகள். ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 880 ரூபாய் குறைவு. கடந்த 10 நாட்களில் தங்கம் விலை 3360 ரூபாய் வரை சரிவு. மருத்துவர் மீதான தாக்குதலை கண்டித்து இந்திய மருத்துவர் சங்கத்தினர் அடையாள வேலை நிறுத்தம். மருத்துவர்களின் மகத்தான பணியை பாதுகாப்பு கொடு, மருத்துவரின் உயிர்களுக்கு பாதுகாப்பு கொடு, மக்களை காக்கும் மருத்துவர்கள். தமிழ்நாடு முழுவதும் அவசர சிகிச்சை பிரிவுகள் மட்டும் வழக்கம் போல் செயல்பட்டன. மருத்துவமனைகளில் தாக்குதல் நடந்தால் கடும் நடவடிக்கை எடுக்க டிஜிபி சங்கர் ஜிவால் உத்தரவு. அனைத்து அரசு மருத்துவமனைகளிலும் போலீஸ் பாதுகாப்பை அதிகரிக்கவும் நடவடிக்கை. தமிழ்நாட்டில் வேலூர், திருக்கோவிலூர், கொடைக்கானல் உள்ளிட்ட இடங்களில் கனமழை. நாளை 7 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். தூத்துக்குடியில் அனைத்து துறை அதிகாரிகளுடன் துணை முதலமைச்சர் உதயநிதி ஆலோசனை. 7893 பயனாளிகளுக்கு 206 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். பாஜகவை தவிர மற்ற கட்சிகளுக்கு மட்டுமே கூட்டணிக்கு அழைப்பு என எடப்பாடி பழனிசாமி விளக்கம். எப்போதும் பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்றும் திட்டவட்டம். நெல்லையில் நாம் தமிழர் கட்சி பொறுப்பாளர்கள் கூட்டத்தில் சீமானுடன் நிர்வாகிகள் வாக்குவாதம். சீமான் ஒருமையில் பேசி வெளியேற்றியதாக நாங்குநேரி, ராதாபுரம், அம்பாசமுத்திரம் தொகுதி பொறுப்பாளர்கள் குற்றச்சாட்டு. தெலுங்கு மொழி பேசும் மக்களை அவதூறாக பேசிய வழக்கில் நடிகை கஸ்தூரியின் முன்ஜாமீன் மனு தள்ளுபடி. கஸ்தூரியின் பேச்சு மிகவும் இழிவான வெறுப்பு பேச்சு என நீதிபதி கண்டனம். தொழிலதிபர் மார்டினுக்கு சொந்தமான இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை. மார்டினின் மருமகனான ஆதவ் அர்ஜுனா தொடர்புடைய இடங்களிலும் அதிரடி ஆய்வு. சமயநல்லூர் அருகே சாதி சான்றிதழ் கேட்டு 8வது நாளாக காட்டுநாயக்கன் சமுதாய மக்கள் காத்திருப்பு போராட்டம். தங்கத்தின் விலை தொடர்ந்து சரிவை கண்டு வரும் நிலையில் இன்றும் சவரனுக்கு 880 ரூபாய் குறைந்துள்ளது. தங்கத்தின் விலை கடந்த 10 நாட்களுக்கு மேலாக தொடர்ந்து குறைந்து வருகிறது. நேற்று 56,480 ரூபாய்க்கு ஒரு சவரன் தங்கம் விற்பனை செய்யப்பட்டது. இன்று 880 ரூபாய் குறைந்து 55,480 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. இதேபோல 1 கிராம் தங்கத்தின் விலை 110 ரூபாய் குறைந்து 6,935 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 10 நாட்களுக்கு முன்னர் ஒரு சவரன் தங்கத்தின் விலை 58,840 ரூபாயாக இருந்தது. இந்நிலையில் 3,360 ரூபாய் வரை குறைந்துள்ளது. அமெரிக்காவில் ட்ரம்ப் வெற்றி பெற்றுள்ள நிலையில் டாலரின் மதிப்பு தொடர்ந்து உயர்ந்து வருகிறது. இதனால் தங்கத்தின் விலை சரிவை கண்டுள்ளது. இதற்கிடையில் அமெரிக்காவில் வட்டி விகிதம் குறைக்கப்பட்ட போது தங்கத்தின் விலை சற்று ஏறினாலும் தொடர்ந்து இறங்கு முகமாகவே உள்ளது. இதேபோல வெள்ளியின் விலை சரிவை கண்டு வருகிறது. 1 கிராம் வெள்ளி 101 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. இன்று 2 ரூபாய் குறைந்து 99 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. 1 கிலோ வெள்ளி விலை 99,000 ரூபாயாக உள்ளது. தமிழ்நாடு முழுவதும் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்ட மருத்துவர்கள் புதியதாக மருத்துவமனைகளை திறக்கும் போது மருத்துவர்கள் செவிலியர்களுக்கான பாதுகாப்பை அரசு உறுதிப்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளனர். சென்னை கிண்டி அரசு பல்நோக்கு மருத்துவமனை மருத்துவர் பாலாஜி மீது நடத்தப்பட்ட கொலைவெறி தாக்குதலை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் மருத்துவர்கள் ஒருநாள் அடையாள வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை எழும்பூர் குழந்தைகள் நல மருத்துவமனையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்திற்கு அரசு மருத்துவர்களுக்கான சட்ட போராட்டக் குழு தலைவர் மருத்துவர் பெருமாள் பிள்ளை தலைமை தாங்கினார்.
மருத்துவர்கள் மீது நடத்தப்படும் தாக்குதலை தடுக்க 12 மணி நேரத்திற்குள் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்ய வேண்டும் என்றும் மருத்துவமனையை பாதுகாக்கப்பட்ட இடமாக அறிவிக்க வேண்டும் எனவும் சேலம் மருத்துவர்கள் கேட்டுக் கொண்டுள்ளனர். திருச்சி மகாத்மா காந்தி நினைவு அரசு மருத்துவமனை முன்பாக நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் திரளானோர் பங்கேற்றனர். அப்போது மருத்துவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் மருத்துவமனைகளுக்கு தனி காவலரை நியமிக்க வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தினர். தனிப்பட்ட மருத்துவமனைகளுக்கென்று காவலர் நியமனம் வேண்டும். செக்யூரிட்டி ஸ்டாஃப் எங்களுக்கு தேவையில்லை, காவலர் நியமனம் வேண்டும். ஏன்னா அவுட் சோர்சிங் செக்யூரிட்டி ஸ்டாஃப் அவங்க குறைஞ்சபட்ச வேலைக்கு போடுறாங்க, அவங்க வேறு இதை விட சம்பளம் அதிகமாக இருந்தால் போயிடுறாங்க. இது முதல் பிரச்சனை. ரெண்டாவது ரெஃபரல் சென்டர்ஸ், பெரிய மருத்துவமனைகளில் சென்சிட்டிவான கேஸ் நிறைய கையாளக்கூடிய இடங்களில் ஆயுதம் தாங்கிய காவலர்கள் வேண்டும். இதற்காக இன்னொரு சம்பவம் நடக்கிறதுக்காக காத்திருக்கக்கூடாது என்பது. காஞ்சிபுரம் அரசு மருத்துவமனையில் மருத்துவர்கள் போராட்டம் காரணமாக புற நோயாளிகள் பல மணி நேரம் காத்திருக்கும் நிலை ஏற்பட்டது. தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலும் மருத்துவர்களின் பணி புறக்கணிப்பு போராட்டத்தால் புற நோயாளிகள் ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றனர். சிவகங்கையில் மருத்துவர்களோடு மருத்துவ மாணவர்களும் வகுப்புகளை புறக்கணித்து போராட்டத்தில் பங்கேற்றனர். மருத்துவர்கள் போராட்டம் காரணமாக திண்டுக்கல் அரசு மருத்துவமனையிலும் அவசர சிகிச்சை பிரிவு மட்டுமே செயல்பட்டது. பாதுகாப்பு வேண்டும், பாதுகாப்பு வேண்டும், வேண்டும் வேண்டும், வேண்டும் வேண்டும், பாதுகாப்பு வேண்டும், பாதுகாப்பு வேண்டும், வேண்டும் வேண்டும், வேண்டும் வேண்டும். இதேபோல் செங்கல்பட்டு, திருவாரூர், கோவை, வேலூர், நெல்லை, புதுக்கோட்டை, திண்டுக்கல், ஓசூர், தஞ்சாவூர், திருவாரூர், கும்பகோணம், மயிலாடுதுறை, கன்னியாகுமரி, ஸ்ரீவில்லிபுத்தூர் உள்ளிட்ட இடங்களில் மருத்துவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மருத்துவமனைகளில் தாக்குதல் சம்பவம் நடந்தால் கடும் நடவடிக்கை எடுக்க காவல்துறையினருக்கு டிஜிபி சங்கர் ஜிவால் உத்தரவிட்டுள்ளார். சென்னை கிண்டி அரசு மருத்துவமனையில் மருத்துவர் பாலாஜி தாக்கப்பட்ட விவகாரத்தின் எதிரொலியாக மாநிலத்தில் உள்ள அனைத்து மருத்துவமனைகளிலும் பாதுகாப்பு தொடர்பான ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. பின்னர் காவல்துறை இயக்குநர் சங்கர் ஜிவால் வெளியிட்டுள்ள சுற்றறிக்கையில் அனைத்து அரசு மருத்துவமனைகளிலும் போலீசாரின் எண்ணிக்கை அதிகரிக்கவும் இரவு நேர பாதுகாப்பை பலப்படுத்தவும் உத்தரவிட்டுள்ளார். கூடுதல் ரோந்து காவலர்கள் மற்றும் ரோந்து வாகனங்களை பயன்படுத்தி அனைத்து மருத்துவமனைகளை கண்காணிக்கவும், ஏதேனும் அசம்பாவித சம்பவங்கள் கவனத்திற்கு வந்தால் உடனடியாக கடுமையான நடவடிக்கை எடுக்கும் ஆணையிட்டுள்ளார். மேலும் பாதுகாப்பு தொடர்பாக அனைத்து மருத்துவமனை டீன்கள் மற்றும் மருத்துவமனை பொறுப்பாளர்களுடன் போலீசார் தொடர்பில் இருக்கவும் டிஜிபி உத்தரவு பிறப்பித்துள்ளார். தமிழ்நாட்டில் வேலூர், கள்ளக்குறிச்சி, திண்டுக்கல், நெல்லை உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை பெய்தது. நாளை 7 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வேலூர் பழைய பேருந்து நிலையம், புதிய பேருந்து நிலையம், சத்துவாச்சாரி, தொரப்பாடி, காட்பாடி உள்ளிட்ட பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக பெய்த கனமழையால் சாலையில் ஆங்காங்கே மழைநீர் தேங்கியது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளான சந்தப்பேட்டை, கீரனூர், கொளப்பாக்கம், அதாண்டமருதூர், விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணைநல்லூர், பெண்ணைவலம், பாவந்தூர், கொளத்தூர், மணக்குப்பம் உள்ளிட்ட பகுதிகளில் 2வது நாளாக கனமழை பெய்ததால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். நெல்லை முண்டந்துறை புலிகள் காப்பக பகுதிக்குட்பட்ட மலைப்பகுதியில் பெய்த மழையால் மணிமுத்தாறு அருவிக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. பொதுமக்களின் பாதுகாப்பு கருதி மணிமுத்தாறு அருவியில் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலை ஒட்டிய ஏரிச்சாலை, நாயுடுபுரம், செண்பகனூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை வெளுத்து வாங்கியது. நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகளான காவிரி நகர், சின்னப்ப நாயக்கன் பாளையம், கோட்டைமேடு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சுமார் 1 மணி நேரம் கனமழை பெய்தது.
இதனிடையே தமிழ்நாட்டில் ராமநாதபுரம், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, கடலூர் ஆகிய 7 மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தூத்துக்குடியில் அரசு திட்டங்கள் தொடர்பாக ஆய்வு மேற்கொண்ட துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் 206 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார். தூத்துக்குடி மாவட்டத்தில் செயல்படுத்தப்பட்டு வரும் வளர்ச்சி திட்ட பணிகள் தொடர்பாக ஆட்சியர் அலுவலகத்தில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆய்வு மேற்கொண்டார். தொடர்ந்து நடைபெற்ற நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் 7,893 பயனாளிகளுக்கு 206 கோடியே 47 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தூத்துக்குடி தொகுதி திமுக எம்பி கனிமொழி வெளிநாடு சென்றிருப்பதால் இந்த நிகழ்ச்சிகளில் பங்கேற்க முடியவில்லை என்றும், பின்னர் இருவரும் இணைந்து மற்றொரு நிகழ்ச்சியில் பங்கேற்போம் என்றும் தெளிவுபடுத்தினார். ஒன்றிய அரசின் திட்டங்களை தமிழ்நாடு அரசு முறையாக செயல்படுத்துவதில்லை என்ற எடப்பாடி பழனிசாமியின் குற்றச்சாட்டையும் அவர் மறுத்தார். முன்னதாக தூத்துக்குடியில் நடைபெற்ற திமுக நிர்வாகி இல்ல திருமண விழாவில் பங்கேற்று பேசிய உதயநிதி ஸ்டாலின், குழந்தைகளுக்கு தமிழில் பெயர் சூட்ட வேண்டும் என கேட்டுக் கொண்டார். பெண்கள் முன்னேற்றத்திற்காக திமுக கொண்டு வந்த திட்டங்களை பட்டியலிட்ட அவர், பிற்போக்குத்தனமான நடைமுறைகளை முழுமையாக அகற்றியது திராவிடர் கழகமும் திமுகவும் தான் என பெருமிதம் தெரிவித்தார். பள்ளிக்கூடத்தை போறதுக்கு உரிமை கிடையாது. இன்னும் சொல்லுவாங்க, 1 வருஷத்துக்கு முன்னாடி மகளிர் மேலாளர் கொடுத்ததுக்கு உரிமை கிடையாது. ஆனா இந்த உரிமையெல்லாம் தட்டி பறிச்சு அதெல்லாம் வாங்கி கொடுத்தவர் தான், அதற்காக குரல் கொடுத்தவர் தான் தந்தை பெரியார் அவர்கள். இந்த சம்பிரதாயம் சமத்தை அப்படிங்கிறதுக்கெல்லாம் பேர் வச்சாங்க. அந்த பிற்போக்குத்தனமான நடைமுறைகள்லாம் வேரோடு பிடித்து வீசி எறிந்தது நம்மளோட திராவிட இயக்கமும் நம்முடைய திமுக தான். கோயில் கருவறையில் தமிழ் மொழியையும் தமிழர்களையும் கொண்டு சேர்த்தது திமுக தான் என்றும் உதயநிதி சுட்டிக்காட்டினார். முன்னதாக தூத்துக்குடி மாவட்ட சார்பு அணி நிர்வாகிகளுடன் உதயநிதி ஸ்டாலின் ஆலோசனை நடத்தினார். அப்போது 2026 சட்டமன்ற தேர்தலில் மாவட்டத்தில் உள்ள 6 தொகுதிகளிலும் திமுக கூட்டணி வெற்றி பெற பாடுபட வேண்டும் என கட்சியினரை கேட்டுக் கொண்டார். பாஜகவை தவிர மற்ற கட்சிகளுக்கு மட்டுமே கூட்டணிக்கு அழைப்பு விடுத்ததாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விளக்கம் அளித்த நிலையில், கூட்டணிக்காக பாஜக யார் வீட்டு வாசலிலும் காத்திருக்கவில்லை என அக்கட்சியின் மூத்த தலைவர் H. ராஜா பதிலடி கொடுத்துள்ளார். நான் தெளிவுபடுத்திவிட்டோம். ஏற்கனவே நாடாளுமன்றத்திலையும் தெளிவுபடுத்திவிட்டோம். அடுத்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலும் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணியில் தெளிவுபடுத்திட்டோம். அதை தவிர்த்து தான் நாங்கள் பேசிட்டு இருக்கிறோம். மீண்டும் மீண்டும் இந்த கேள்வியின் மேல் எழுப்ப வேண்டாம். பாரதிய ஜனதா கட்சியோட அதிமுக கூட்டணியில் 2. நான் வேண்டுகோள் விடுப்பதெல்லாம் மற்ற கட்சிக்கு தான். அதோட பொருத்தி பார்க்க வேண்டாம். எப்பயாவது பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் அப்ளிகேஷன் போட்டிருக்கோம், அதுக்காக வாசலில் காத்துன்னு இருக்கோம் அப்படின்னு நம்ம சொன்னோமா? அப்புறம் எதுக்கு அவர் இதை பேசணும் எனக்கு தெரியல. நம்ம ஒன்றும் போய் எங்கேயுமே அப்ளிகேஷன் போட்டுவிட்டு வாசலில் காத்துக்கிண்டு என்ன சொல்லுவாங்க அப்படின்னு அது அப்போ என்ன உதாசீனப்படுத்துறது? நான் கேட்குறேன், லெட் அஸ் பி ரியலிஸ்டிக். சென்ற பார்லிமெண்ட் தேர்தலில் தேமுதிகவோடு சேர்ந்து அதிமுக வாங்கின ஓட்டு 1 crore, என்டிஏ வாங்கின ஓட்டு 80 lakhs. ஒரு எப்போ கேட்டாலும் நம்ம நண்பர் ஜெயக்குமார் இருக்கார்ல, அவர்கிட்ட போய் நாளைக்கு நீங்கள் அதிமுகவோடு உங்களுக்கு என்ன உறவுனா ஒட்டும் இல்லை உறவும் இல்லைன்னு சொல்லுவார் போல இருக்கு. ஜெயக்குமார் அதிமுகவோடு ஒட்டும் இல்லை உறவும் இல்லைன்னு சொல்கிறார். அந்த மாதிரி அவர் பழக்கம் சில பேருக்கு பழகி போச்சு. we have not asked for any alliance with anybody. ஆனால் ஏற்கனவே நம்மோட இருக்கிறவங்களோட நம்ம கூட்டணி தொடர்கிறது. நடிகை கஸ்தூரியின் பேச்சு தெலுங்கு பேசும் அனைத்து மக்களையும் மோசமாக சித்தரித்துள்ளதாக கூறியுள்ள நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அவரது முன்ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளார். தெலுங்கு பேசும் மக்கள் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய நடிகை கஸ்தூரி மீது மதுரை திருநகரில் பதியப்பட்ட வழக்கில் முன்ஜாமீன் கோரி உயர்நீதிமன்ற கிளையில் அவர் மனு தாக்கல் செய்தார். அதை விசாரித்த நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் கஸ்தூரியின் பேச்சு வெறுப்பு பேச்சாகவே உள்ளதாக தெரிவித்தார். கஸ்தூரியின் பேச்சு தெலுங்கு பேசும் அனைத்து மக்களையும் மிக மோசமாக சித்தரித்துள்ளதாக கூறிய நீதிபதி, தமிழ் மற்றும் தெலுங்கு பேசும் மக்களிடையே வன்முறையை தூண்டும் அளவுக்கு வெடிகுண்டு போல் இருப்பதாகவும் தெரிவித்தார். கற்றவர், சமூக ஆர்வலர் என தன்னை கூறிக்கொள்ள
மேற்கொள்ளும் கஸ்தூரியின் வாயில் இருந்து வந்துள்ள வார்த்தைகள் மிகவும் இழிவானவை என்றும் பேச்சுரிமை என்ற பெயரில் வெறுப்புணர்வை பரப்பவோ சமூக மோதல்களை ஏற்படுத்தவோ கூடாது என்றும் நீதிபதி சுட்டிக்காட்டினார். மனுதாரர் சமூக வலைதளம் மூலம் மன்னிப்பு கேட்க உண்மையான முயற்சியை மேற்கொண்டதாக தெரியவில்லை என்று கூறிய நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் கஸ்தூரியின் முன்ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். இதனிடையே தலைமறைவாக உள்ள கஸ்தூரியை கைது செய்வதற்காக மதுரை உதவி காவல் ஆணையர் குருசாமி தலைமையில் அமைக்கப்பட்ட 2 தனிப்படைகள் சென்னைக்கு விரைந்தன. இதனால் கஸ்தூரி விரைவில் கைது செய்யப்பட வாய்ப்புள்ளது. பிரபல லாட்டரி அதிபர் மார்டினின் வீடுகள் மற்றும் அலுவலகங்களில் இன்று காலை முதலே அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர். கேரளாவில் இருந்து கோவைக்கு இன்று காலை 2 கார்களில் வந்த அமலாக்கத்துறை அதிகாரிகள் துடியலூரை அடுத்த வெள்ளக்கிணறு பகுதியில் உள்ள மார்டின் வீட்டில் சோதனையில் இறங்கினர். இதேபோல சென்னை போயஸ் தோட்டத்தில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் அமைந்திருக்கும் மார்டினின் வீடு மற்றும் அலுவலகங்களிலும் சோதனை நடத்தப்பட்டு வருகிறது. மார்டினுக்கு சொந்தமான நிறுவனங்களில் சட்டவிரோத பணப்பரிமாற்றம் நடைபெற்றிருக்கலாம் என்ற கோணத்தில் இந்த சோதனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதனால் சோதனை நடைபெறும் பகுதிகளில் மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். கோவையில் மார்டினுக்கு சொந்தமான கல்லூரியிலும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். கடந்த ஆண்டு மார்டினின் வீடு மற்றும் அலுவலகங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் மேற்கொண்ட சோதனையில் 400 கோடி ரூபாய் மதிப்பிருக்கும் சொத்துக்கள் முடக்கப்பட்டன. இது தொடர்பான வழக்கில் விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த சூழலில் மீண்டும் அமலாக்கத்துறை சோதனை நடைபெற்று வருகிறது. இதேபோல மார்டினின் மருமகனும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி துணை பொதுச் செயலாளருமான ஆதவ் அர்ஜுவின் போயஸ் கார்டன் இல்லத்திலும் சோதனை நடைபெற்று வருகிறது. வாழ்நாளில் ஒருமுறை கூட அரசியலமைப்பு புத்தகத்தை படித்து பார்க்காத பிரதமர் மோடிக்கு அது வெற்றுத்தாள்களாக மட்டுமே தெரியும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி பதிலடி கொடுத்துள்ளார். மராட்டிய சட்டப்பேரவை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நெருங்கி வரும் நிலையில் பாஜக காங்கிரஸ் கூட்டணி கட்சிகளுக்கு இடையேயான தேர்தல் பிரச்சாரம் உச்சக்கட்டத்தை எட்டியுள்ளது. மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தான் பங்கேற்கும் பொது கூட்டங்களில் அரசியல் சாசனம் அடங்கிய சிறிய அளவிலான புத்தகத்தை பொதுமக்களிடம் காண்பித்து அதன் முக்கியத்துவம் குறித்து வலியுறுத்தி வருகிறார். ராகுல் காந்தி கையில் இருக்கும் அரசியல் சாசன புத்தகத்தின் உள்ளே வெற்றுத்தாள்கள் மட்டுமே இருப்பதாகவும் போலியான புத்தகத்தை காட்டி பிரச்சாரம் செய்யும் ராகுல் காந்தி நாட்டின் அரசியல் சாசனத்தை அவமதித்து விட்டதாகவும் பிரதமர் மோடி உள்ளிட்ட பாஜக தலைவர்கள் தொடர்ந்து விமர்சனம் செய்து வருகின்றனர். இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக மராட்டிய மாநிலம் நந்தூர்பார் பகுதியில் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பேசிய ராகுல் காந்தி பொதுமக்கள் மத்தியில் அரசியலமைப்பு புத்தகத்தை பிரித்து காட்டி வாழ்நாளில் ஒருமுறை கூட அரசியலமைப்பு புத்தகத்தை படித்து பார்க்காத பிரதமர் நரேந்திர மோடிக்கு அது வெற்றுத்தாள்களாக மட்டுமே தெரிவதாக விமர்சித்தார். மேலும் அரசியலமைப்பு பாதுகாப்பு உயிரையும் தியாகம் செய்ய தயாராக இருப்பதாகவும் ராகுல் காந்தி உருக்கமாக கூறினார். டெல்லியில் நிலவும் காற்று மாசுபாடு மற்றும் மூடுபனி காரணமாக பொதுமக்கள் மூச்சுவிட சிரமப்பட்டதுடன் 300 விமானங்கள் தாமதமாக இயக்கப்படும் நிலை ஏற்பட்டது. டெல்லியில் கடந்த சில நாட்களாகவே காற்று மாசுபாடு அதிகரித்து வருகிறது. மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் புள்ளி விவரங்களின்படி கடந்த 24 மணி நேரத்தில் டெல்லியில் காற்றின் தர குறியீடு 432ஆக பதிவாகியுள்ளது. மொத்தமுள்ள 39 கண்காணிப்பு மையங்களில் 32 மையங்களில் காற்றின் தரம் கடும் மாசு என்ற பிரிவின் கீழ் பதிவாகியுள்ளது. அதிகபட்சமாக டெல்லி கடமை பாதையில் காற்று மாசு தர குறியீடு 474ஆகவும் ஆனந்த் விஹாரில் 473ஆகவும் பதிவாகி அதி தீவிர மோசமான நிலைக்கு சென்றுள்ளது. அசோக் விஹார், பாவனா, துவாரகா, ஜஹாங்கீர்புரி, பஞ்சாபி பாக், ஆர்கேபுரம், ரோஹிணி, விவேக் விஹார், மந்திர் மார்க், நார்த் கேம்பஸ் உள்ளிட்ட இடங்களில் காற்றின் தர குறியீடு மோசமான நிலையில் பதிவாகியுள்ளது. காற்றின் தர குறியீடு 400ஐ தாண்டினாலே கடுமையான பிரிவு என்பதால் ஏற்கனவே நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் மட்டுமின்றி ஆரோக்கியமாக உள்ளவர்களும் பாதிக்கப்படும் நிலை ஏற்பட்டுள்ளது. காற்று மாசுபாட்டுடன் ஈரப்பதமும் சேர்ந்ததால் மக்கள் கடும் சிரமத்துக்கு ஆளாகினர். மூச்சுவிட சிரமமாக உள்ளதாகவும் கண் எரிச்சல் உள்ளதாகவும் டெல்லி மக்கள் தெரிவித்தனர். जी बहुत सारी दिक्कतों का सामना करना पड़ता है। सुबह सुबह एक तो धुंध इतनी होती है कि दिखाई कुछ नहीं देता और सांस लेने में प्रॉब्लम होती है, आँखों में जलन होती है और जो अस्थमा सांस के पेशेंट हैं उनको तो और भी प्रॉब्लम होती होगी इस मौसम में. காற்று மாசுபாடு மோசமடைந்து கடுமையான பிரிவுக்குள் காற்று மாசுபாடு நேற்றே நுழைந்துவிட்ட நிலையில் நாளையும் இது நீடிக்கும் என மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் எச்சரித்துள்ளது.
பஞ்சாப், ஹரியானா உள்ளிட்ட வட மாநிலங்களில் கோதுமை சாகுபடிக்கு நிலத்தை தயார் செய்ய முந்தைய பருவ நெற்பயிர்களின் அடிக்கழிவுகளை விவசாயிகள் தீயிட்டு எரிப்பதே காற்று மாசுபாட்டுக்கு காரணம் என சுற்றுச்சூழல் அமைச்சக இணையதளத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதன்கிழமை 1200ஆக இருந்த விவசாய கழிவுகளை எரிக்கும் சம்பவம் நேற்று 2000க்கும் மேல் அதிகரித்துள்ளதாக அதில் கூறப்பட்டுள்ளது. காற்று மாசுபாடு காரணமாக டெல்லி சாலைகளில் முகப்பு விளக்குகளை எரிய விட்டவாறு வாகனங்கள் பயணித்தன. டெல்லி இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலைய போடுபாதையில் பார்வை திறன் 0 குறைந்ததால் சில விமானங்கள் தரையிறங்காமல் திருப்பிவிடப்பட்டன. 200 விமானங்கள் தாமதமாக இயக்கப்பட்டன. பஞ்சாபில் உள்ள அமிர்தசரஸ் மற்றும் பத்தான்கோட், உத்தரப்பிரதேசத்தின் கோரக்பூர் விமான நிலையங்களிலும் பார்வை திறன் 0 சரிந்ததால் விமான சேவைகள் பாதிக்கப்பட்டன. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.